திருநாளாக இது மாற வேண்டுமென்றால் இறைவனுடைய நினைப்போடு ஆரம்பித்திருக்கும் நாம் நாள் முழுவதும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை தொடர்ந்து உட்கார்ந்து சொல்ல வேண்டும் என்பதில்லை. வேலைகள் செய்து கொண்டே மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். பகவானுடைய கிருபையை நினைத்து நினைத்து உருக வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த கிருபையை நினைத்து உருகுதலும் நன்றியோடு இருத்தலுமே விரைவில் நாம் பகவானை அடைவதற்குரிய உகந்த சாதனை. ஆக எந்த ஒரு பெரும் கருணை நம்மை இங்கு வரவழைத்து அவருடைய சக்தி மிகு சன்னதியில் பாட வைத்ததோ அந்த கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாமத் தாமரைகளை அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். இன்றைய நாள் முழுவதும் இந்த நாமத்தோடு சேர்த்து எந்த ஒரு வேலை கையில் வந்து விழுந்தாலும், நாம் எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கூட, வீட்டில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எங்கோ போய்கொண்டிருக்கும் அந்த ரோடில் இருக்கும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தாலும் சரி, இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் இது நடைபெறுகிறது. இறைவன் என்னை இயக்குவித்து என்னுடைய பாத்திரத்தை, என்னுடைய ரோலை பண்ண வைக்கிறார் என்ற நினைப்போடு ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அர்ப்பணமாக, ஒரு செயல் தாமரையாக, சேவா தாமரையாக அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். இதை தவிர வாழ்க்கைக்கு வேறு என்ன பயன் இருக்கிறது? இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கலியுகத்தில் நாம் கடவுளை நேரில் பார்க்கவில்லை. குரு ஒருவர்தான் கடவுளின் ரூபமாக வலம் வந்து எளிய முறையில் நம்மை அரவணைத்து நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆக அந்த குருவை நாம் தெய்வமாக பார்க்க வேண்டும். இந்த குரு வழிபாட்டில் இது மிகவும் முக்கியம். இது ஒரு குரு யோகா. நம்முடைய குருநாதரை பிரத்யக்ஷ தெய்வமாக பார்க்க வேண்டும், அவரை வழிபடல் வேண்டும். அவர் எந்த உண்மையினால் ஆகியிருக்கிறாரோ அந்த உண்மையை நமக்கு தெரிய வைப்பார் என்ற நம்பிக்கையோடு அவரை வழிபட வேண்டும். இறைவனோடு ஒன்றிய இறைவனாகவே அவரை நாம் பார்த்தல் மிக 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 முக்கியம். ஆரம்ப காலங்களில் பகவான் முதல் முறை அவரை சந்தித்த பொழுதே எனக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்து அவர் இறைவன்தான் என்பதை காட்டிக் கொடுத்தார். அப்பொழுதெல்லாம் என்னுடன் வருபவர்களிடம் சொல்வேன், நான் இவர் பகவான் என்பதால் தான் இவரை குருவாக என்னால் வரிக்க முடிகிறது, இவர் குரு என்பதனால் இவரை நான் பகவானாக நினைக்கவில்லை என்று சொல்வேன். அது என்னவோ எல்லோரும் சொல்வதற்கு மாற்றாக இருக்கும், ஆனால் அதுதான் எனக்கு சத்தியமான உண்மையாக இருந்தது. அவரை பகவானாக மட்டுமே பார்த்தேன். ஒரு பகவானால் தான் அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை ஒரு நொடியில் நமக்கு கொடுக்க முடியும். கொடுத்தது மட்டுமில்லாமல் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ள முடியும். ஒருவர் நம்மை முழுதுமாக ஆட்கொள்ளும் பொழுதுதான் அவர் எப்பேற்பட்ட இறைவன் என்று நமக்கு தெரியும். ஆக அவர் இறைவனாக இருப்பதால் குரு வடிவில் வந்து என்னை உயர்த்துகிறார் என்ற நினைப்பு தான் எனக்கு இருந்தது. இதை சொல்லும் பொழுதெல்லாம் மற்றவர்கள் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லையிலே அவர் குரு என்பதால் தான் அவரை நாம் பகவானாக வழிபட வேண்டும் என்று. பிறகு ஒரு குரு சிஷ்யருடைய
உறவின்படி ஒரு கதை. இதை நான் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு பகிர்ந்து கொண்டேன். இதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். 2 சிஷ்யர்கள் ஒரு குருவிடம் சென்றார்கள். அதில் ஒருவர் ஃபிட்டாக இருந்தார், இன்னொருவர் அன்ஃபிட்டாக இருந்தார் என்பது அவர்களை பார்த்தவுடனேயே அந்த குருவுக்கு தெரிந்ததாம். தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய சொத்து, அந்த பேருணர்வு, இறைவனோடு ஒன்றிய உணர்வு, இது எப்பேற்பட்ட பொக்கிஷம். இதை நாம் கொடுப்பதற்கு ஒரு தகுந்த மாணாக்கன் வேண்டுமல்லவா? இல்லையென்றால் குருவுக்கும் நஷ்டம்தான். ஏனென்றால் குரு அப்பேற்பட்ட மாணாக்கனை தேடிக்கொண்டிருக்கிறார், மாணாக்கன் குருவை தேடிக்கொண்டிருக்கிறார். இறைவன் அருளினால் அந்த சந்திப்பு நிகழும். ஒருவர் சொல்கிறார், ஒரு மாணாக்கனை அந்த குருநாதர் சொன்னார், இறைவன் ஒருவர் தான் இருக்கிறார். என்னுடைய குருநாதர் இறைவனுடைய தூதுவர், அதாவது ப்ராஃபெட். அந்த ப்ராஃபெட்டாக என்னுடைய குருநாதர் வந்திருக்கிறார் என்று நீ உரக்க ஒரு முறை சொல் என்று சொல்கிறார். வேண்டுமென்றே குருநாதர் அதை சொல்கிறார். உடனே அந்த மாணாக்கனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டதாம். இது என்ன, இந்த குருநாதர் தன்னை இறைவனுடைய ப்ராஃபெட் என்று சொல்லிக் கொள்கிறார், இவருக்கு அகங்காரம் இருக்கிறது, அதனால் தான் இவர் இப்படி சொல்கிறார் என்று சொல்லி கோபத்தோடு வெகுண்டு எழுந்து, நீங்கள் ஒரு சாதாரண சாது, உங்களைப் போல் எத்தனையோ பேர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நீங்கள் உங்களை தெய்வத்தின் ப்ராஃபெட் என்று சொல்கிறீர்களே, இது சரியில்லை, இது உங்களுடைய நிலையை எனக்கு காட்டிக் கொடுத்து விட்டது, எனக்கு நீங்கள் குருவாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். உடனே அந்த குருநாதர் அவரை மிகவும் இரக்கத்தோடு பார்த்து, நீ சொல்வது சரிதான், நான் உனக்கு குருவாக இருக்கும் தகுதியற்றவன். நீ கோவிலில் இறைவனுடைய மூர்த்தியை வழிபடும் ஒரு குருக்களை குருவாக ஏற்றுக்கொண்டு பயனடைவாய் என்று சொல்லி வாழ்த்தி அனுப்பிவிட்டார். அதன் பிறகு இன்னொருவரை கூப்பிட்டார். அவரிடம் சொல்லச் சொன்னார், இதே மாதிரி இறைவன் ஒருவன் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை, அந்த இறைவன் தான் ப்ராஃபெட்டாக வருகிறார், அவர்தான் குருநாதராக வடிவெடுத்து இறைவனுடைய உபதேசங்களை சொல்கிறார் என்று சொல். இந்த மாணாக்கர் வெகுண்டு எழுந்தார். இவரும் கோபமுற்றாராம். ஆனால் இவர் எதற்கு கோபமுற்றார்? நீங்கள் இறைவனுடைய தூதுவர் மட்டும் தானா? அப்படி என்றால் எனக்கு நீங்கள் குருவாக இருக்க முடியாது. எனக்கு இறைவனோடு ஒன்றிய, இறைவனிடமிருந்து வேறுபடாத ஒரு இறைவனாகவே இருக்கிற குருநாதர் ஒருவரே எனக்கு வேண்டும். இறைவனுடைய தூதுவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் உங்களிடம் என்னால் எதுவும் கற்க முடியாது என்று சொல்லிவிட்டாராம். எப்படி இந்த மாணாக்கர்களுக்குள் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். உடனே அந்த குருவானவர் அகமகிழ்ந்து போனார். நீயே என்னுடைய மாணாக்கனாக இருக்க தகுதி வாய்ந்தவன் என்று சொன்னார். அதாவது இறைவன்தான் குரு வடிவில் வந்து என்னை மேம்படுத்துகிறான் என்ற உணர்வு மிக மிக அவசியம். குருவை இறைவனாகவே பார்க்க வேண்டும். ஒரு குரு தன்னை இறைவன் என்று சொல்லிக்கொண்டால் அவரை ஒரு சாதாரண அகங்காரம் உள்ள ஒரு சாது என்று பார்த்தோமானால் நாம் பயனடைய மாட்டோம். அந்த குரு
சாதாரணமாக இருந்தால் கூட அவரை இறைவனாக பார்த்தால் மட்டுமே அவருக்குள்ளே இருக்கும் அந்த இறைவன் நமக்கு வேண்டியதை செய்து விடுவார். ஏனென்றால் உண்மையில் அனைவருமே தெய்வம்தான். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட். அந்த மனம் என்ற ஒன்றை நாம் வைத்துக் கொண்டிருப்பதால் மனிதனாக இருந்து அகங்காரத்தோடு நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நம் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் வீழ்ந்தவர்கள், அந்த நிலையிலிருந்து வீழ்ந்தவர்கள். ஆக நாம் இந்த கதையிலிருந்து இதை படித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, நான் சொன்னது சரிதான். பகவானாக இருப்பதனால் அவர் நமக்கு குருவாக வந்திருக்கிறார். இவர் குரு என்று நாம் நினைப்பதனால் இவரை பகவான் என்று சொல்ல முடியாது. எத்தனையோ குருமார்களை நாம் பார்க்கிறோம். இறைவனோடு ஒன்றிய ஒருவரால் தான் நமக்கு அந்த பெருநிலையை காட்டிக் கொடுக்க முடியும், பெருநிலைக்கு அழைத்து செல்ல முடியும். ஒரு நிமிடத்தில் அதை செய்து விடுவார்கள். அது என்ன என்று நமக்கு காட்டிக் கொடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகு அதை நாம் திரும்ப திரும்ப கொண்டு வந்து அதில் ஊன்றிக்கொள்ள வேண்டும். அதற்குத்தான் சாதனை. ஆக நம்முடைய பகவான் எப்பேற்பட்ட ஒரு அத்தாரிட்டியாக இருந்தால் அவருடைய நாமத்தையே நமக்கு தந்திருக்கிறார். அந்த நாமம் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு வேண்டிய உதவியையும் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் தருவதோடு அல்லாமல் நம்முடைய உள்ளேயும் நம்முடைய மனதை பண்படுத்தி மேலே மேலே பல நிலைகளுக்கு கொண்டு செல்வதை பார்க்கிறோம். ஆக இறைவனாகவே இருக்கக்கூடிய ஒரு குருநாதர், இறைவனாகவே தான் நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுதுதான் நமக்கு அதில் பெருநன்மை இருப்பதை உணர முடியும். பகவானுடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர் குருநாதர் இந்த வடிவில் இருக்கிறார். மற்றவர்கள் சொல்லட்டும், இந்த சுவாமி என்ன தன்னையே இறைவன் என்று சொல்லிக் கொள்கிறார், தன்னுடைய நாமத்தை கொடுக்கிறார் என்றெல்லாம் புரியாதவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் நம்முடைய பகவானை அடைக்கலம் கொண்டு அவருடைய பாதங்களில் வாழும் நாம் அவரை தெய்வமாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் சத்தியம். அதனால் அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்வோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், குரு என்பவர் பிரம்மா விஷ்ணு சிவன், அவர் சாக்ஷாத் பரபிரம்மம் என்று குருகீதை சொல்கிறது. ஆக அவர்தான் தி சுப்ரீம் டிவினிட்டி. அதனால் அவருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த நாமத்தில் பிரம்மதேவருடைய நாமம் அடங்கி விடுகிறது, மகாவிஷ்ணுவனுடைய நாமம் அடங்கி விடுகிறது, சிவனாருடைய நாமம் அடங்கி விடுகிறது. ஆக நாம் பரபிரம்மத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அந்த நாமத்தை, நாம் குருநாதருடைய நாமத்தை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது நம்மை விரைவிலேயே ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு மிகவும் கீழான நிலையில் எதற்கெடுத்தாலும் வன்முறை பேச்சு, வன்முறை சம்பவங்கள் இப்படித்தான் உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மகாத்மா என்னிடம் சொன்னார், 100க்கு 99 பேர் இந்த நேவல் கீழே இருக்கும் சக்கரங்களிலேயே உழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று, இடுப்பின் கீழேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெகு சிலரே இடுப்புக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஹிருதயம் மூளை மேம்பட்ட சக்கரங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்பவர்கள் மிக குறைவு. ஏனையோர் அதற்கு கீழே தான் வாழ்கிறார்கள் என்று சொன்னார். ஏனென்றால் நாமும் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம். அது தவிர வேறு என்ன செய்கிறோம்? அதை தாண்டிய மேல்நிலைகளுக்கு செல்கிறோமா?
அதற்கு நம் மனம் உள்ளே திரும்ப வேண்டும். நம்முடைய கண்கள் மூடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த வஸ்துவை காண முயல வேண்டும். நம்முடைய அடிப்படை ஆதாரம் அதுதான். ஆனால் பகவான் மட்டுமே இதையெல்லாம் செய்ய முடியும். பகவானிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வோம். அவர்தான் பிரபஞ்சத்தின் நாயகன். தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து மக்கள் ஒரு திவ்ய வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனின் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களெல்லாம் தாங்கள் நிறுத்தி அமைதியையும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து உலகத்தில் எந்த தேசத்திலும் யார் மனதிலும் இந்த காழ்ப்புணர்ச்சியோ அல்லது பகையுணர்ச்சியோ போர் என்ற எண்ணமோ எழும்பவே கூடாது. தங்களால் மட்டுமே இது சாத்தியம். தாங்கள்தான் எல்லோருள்ளும் வசிக்கிறீர்கள். தாங்கள்தான் எல்லோரையும் இயக்கி வருகிறீர்கள். தங்களால் மட்டுமே இது சாத்தியம். இதற்கு மேல் திரும் திரும் நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து உயர்ந்த எண்ணங்களால் அதை நிரப்ப வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் எந்த மதத்தை தழுவியவர்களாயினும் எல்லோருமே கர்மவிதிக்கு உட்பட்டு ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இதற்கு காரணம் இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி. எதற்கும் கட்டுப்படாது. பணம் கொடுத்து வாங்க முடியாது. துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். ஆனால் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருப்பதனால் இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். பகவான், தாங்கள் பெரும் மனது வைத்து தங்களுடைய கருணையானது இந்த உலகத்திலே யாரெல்லாம் துன்பங்களில் சிக்கி மீண்டு வர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து மீண்டு ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும். ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதுக்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்விக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே மேகக்கூட்டங்கள் போல் ஆசா பாசங்கள் காடுபோல் மண்டி கிடக்கிறது. உலக ஆசைகள் நிரம்பி இருக்கிறது. இதனால் தான் மனம் ஏதோ இனம் தெரியாத ஒரு பயம், கொடிய பயம், கொடிய கோபம், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், கவலைப்பட்டு துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனையோ உணர்ச்சிகளால் மனம் அலைக்கழிக்கப்பட்டு கடைசியில் மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரை சாப்பிடும் அளவிற்கு வந்துவிடுகிறது. தங்களுடைய திவ்யமங்கள நாமம் தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இறைவனுடைய எந்த நாமமுமே சரி, அது நம்முடைய பூர்வ கர்மாக்களை எல்லாம் அழிக்க வல்லது. பெரும் ஆயுதம். மனதில் உள்ள வாசனைகளையும் அழிக்க வல்லது. ஆக தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக தாங்கள் அருள் செய்ய வேண்டும். உலகத்தில் எங்கு இருந்தாலும் எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும் அவையெல்லாம் தங்களுடைய வேலை மட்டுமே. தாங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக அதை தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி, பொறாமை, பொச்சரிப்பின்றி செய்தால் அவையெல்லாம் ஆத்மசக்தியாக மாறும். அதற்கு தாங்கள் அருள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்வதால் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் கூட ஒரு பெரும் ஆசீர்வாதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் என்ன பெரிய நன்மை இருக்கிறது? நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம். இறைவனை நோக்கி
விரைவாக செல்ல முடியும். ஒரு துன்பத்தில் விழும்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருடைய காலை பிடித்து கதறுவோம். அந்த காலை பிடித்து கதறும் பொழுது நம்முடைய ஆணவம் அடிநிலைக்கு சென்று விடுகிறது. பிறகு அந்த இடத்தில் பகவானுடைய கிருபை உள்ளே நுழைகிறது. ஆக ஒவ்வொரு துன்பமும் அதன் முடிவில் ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு போய்விடும். இல்லையென்றால் நாம் அதை தண்டனையாக பார்த்தோமானால் மனம் மிக கீழ்நிலைக்கு போய்விடும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிருந்து முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஆணவம், அகம்பாவம், அதை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத். योगीराम सूरत कुमार जय गुरु राया।